Assalamualaikum. Welcome to Inaya's Kitchen. இன்னைக்கு மத்தி மீன் வாழையில வச்சு தம் பண்ண போறேன். மத்தி மீன் க்ளீன் பண்ணி ஒரு 1/2 kg எடுத்துருக்கேன். மிளகாய் தூள் 3 ஸ்பூன் எடுத்துருக்கேன். பூண்டு ஒரு 7 பூண்டு எடுத்துருக்கேன். 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம், சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஜீரகமும் வெந்தயமும் வறுத்து பொடி பண்ணது 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். மஞ்சத்தூள் கொஞ்சம், இஞ்சி 1 இன்ச் இஞ்சி எடுத்துருக்கேன். புளி வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். சால்ட். இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். பச்சை மிளகாய், பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை, மஞ்சத்தூள், இஞ்சி, புளி கொட்டை இல்லாமல் கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஜீரக பவுடர் எல்லாத்தையும் இதுலேயே நம்ம போட்டுட்டு கொஞ்சம் சால்ட், நமக்கு தேவையான அளவு சால்ட்டு, மிளகாய் தூள், மூணு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதை நம்ம கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா அரைச்சாச்சு. இதை நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். காரம் உங்களுக்கு பார்த்து, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. மசாலா தடவிட்டு ஒரு 1/2 hour இதை மூடி வச்சிடலாம். மண் சட்டியில் சைட்லலாம் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நல்லெண்ணெய் கூட நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. வாழை இலையை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதில் இப்படி வச்சுக்கலாம். லைட்டாக எண்ணெய் இதில் தடவிக்கலாம். இப்போ நம்ம ஒவ்வொரு மீனாக இதில் வைக்கலாம். மசாலா எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா இது மேலே இப்படி அப்ளை பண்ணிக்கோங்க. வாழை இலையை இப்படி வைக்கலாம். தட்டை வச்சுட்டு நம்ம மூடிட்டு இது மேலே ஏதாவது சூடாக ஏதாவது வச்சுக்கலாம். அப்போ தம்க்கு வைக்கும்போது மேலேயும் ஹீட் ஆகும், கீழேயும் ஹீட் ஆகிறதுனால உங்களுக்கு சீக்கிரமாயிடும். இதை வந்து ஒரு
20 மினிட்ஸ் இப்படியே விட்டுடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது மேலே லைட்டாக கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விடுறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா விடுங்க. நான் கொஞ்சம் விடுறேன். இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் விடலாம். அதே மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் விட்டுடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, எல்லாம் நல்லா சுண்டி நல்லா தம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை பிளேட்டில் மாற்றிக்கலாம்.